ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி தான் பார்க்க போகிறோம். நான் 3 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், காரத்துக்கு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எனக்கு 8 மிளகாய் காரமே போதும், அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இதுக்கெல்லாம் தேவையான உப்பு எடுத்துக்கலாம். பருப்பும் கருவேப்பிலையும் வறுக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் தேவைப்படும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல நான் கடலைப்பருப்பு தான் வறுக்க போகிறேன். கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுக்கணும், அப்போ தான் வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டால் தான் ஒரே மாதிரியான கலர் வரும். அதனால் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா செவந்து வரணும். இப்போ உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மிளகு சீரகம் வறுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் வேண்டாம், கடாயில் இருக்கிற அந்த ஆயிலே போதும். ரெண்டுத்தையும் ஒன்றா தான் போட்டுக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தா போதும், வறுபட்டுடும். எடுத்துக்கலாம். அடுத்து மிளகாய் சேர்க்க போகிறோம். மிளகாய் காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கம்மியாக வேணுன்றதுனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வறுக்கும் போது நமக்கு நெடி அடிக்காது, அதனால் உப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன் நான். மிளகாய் நல்லா வறுபடட்டும். வறுபட்டோடனே எடுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுடுச்சு, எடுத்துக்கிறேன். அடுத்து கருவேப்பிலை நான் நல்லா கழுவிட்டு நிழல்லே ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருக்கேன். நல்ல ஈரம் இல்லாமல் இருக்குது, ட்ரையாக இருக்குது. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதுனால கலர் மாறாமல் நமக்கு நல்லா வறுபட்டு வரும். அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த க்ரீன் கலர் மாறாது, ரொம்பவே நல்லாயிருக்கும் பொடியோட கலரும். அதனால் ஆயில் விட்டு வறுத்துக்கிறேன். இப்போ வறுத்துட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இந்த மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் போடுவேன். நீங்கள் அப்படி போடனாலும் போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய், பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே ஒன்றாவே தான் நான் போட்டுக்கிறேன். இப்போ மிளகாய் பார்த்திங்கன்னா நான் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு போடுறேன். ஒன்றாவே தான் போட்டு அரைக்கிறேன், தனித்தனியாலாம் போடல. ஒன்றாவே போட்டு அரைச்சி, நான் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கலை, கொஞ்சம் இட்லி பொடி அந்த பதத்துக்கு தான் அரைக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துருக்கிறேன். பெருங்காயம் முன்னாடியே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். நான் அரைச்சிட்டு வந்து திரும்பவும் பெருங்காயம் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மிக்சியில். இப்போ கருவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. கருவேப்பிலையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், நார்ச்சத்து எல்லாமே இருக்குது. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் ஊற்றி. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.